ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். பாப்பா படிக்கிற தமிழ் ஸ்கூலில் கூட்டாஞ்சோறு வச்சுருந்தாங்கங்க. இந்த கூட்டாஞ்சோறு போன மாதமே நடந்துச்சுங்க. 1 மாதம் ஆயிடுச்சு. நான் வீடியோ ஆனால் இப்போ தான் போடுறேன். வருஷம் வருஷம் வைப்பாங்க. பொங்கல் அப்போது பக்கமாக ஏதாவது வீக்கெண்டில் வந்து கூட்டாஞ்சோறு வைப்பாங்க. இந்த கூட்டாஞ்சோறுங்கிறது என்னென்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு டிஷ்ஷு சமைச்சு கொண்டு வருவாங்க. அந்த ஸ்கூலில் வந்து மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட குழந்தைங்க படிக்கிறாங்க. அவங்கவுங்க வந்து என்னென்ன டிஷ்ஷுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்பளம் எடுத்திருந்தேன். ஒரு 60 அப்பளம் கிட்ட பொரிச்சுக்கிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி அப்பளங்கிறதே ஒரு 20 பேர், 10 பேர்லேருந்து 20 பேர் வரலும் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி சாம்பாரும் 20 பேர் எடுத்திருப்பாங்க. கூட்டு, பொரியல், ரசம், வடை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 500 பேருங்கிறதுனால எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில. எல்லோரும் வரமாட்டாங்க. பட் வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே யாரோட சாப்பாடு யாருக்கு போகுதுன்னே தெரியாதுங்க. வாழை இலை போட்டு பரிமாறுவாங்கங்க. நமக்கு நாமளாவே சேர்ந்து நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தாங்க. நமக்கு நாமளே அப்படியே பரிமாறி கூட்டு பொரியலோடு ரசம், சாம்பார், அப்பளத்தோட நல்லாவே சாப்பிட்டோம். சக்கரை பொங்கல்லாம் கூட இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு. 11:30 மணிக்கு முதல் பந்தி ஆரம்பித்தாங்க. மொத்தம் 3 பந்தி போச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கடைசி பந்தியில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் லேட்டாக தான் வந்திருந்தோம். ஒரு பக்கம் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே வாலண்டியர்ஸ் வந்து ஃபேஸ் பெயிண்டிங், அப்புறம் வந்து ஹென்னா, இந்த மாதிரிலாம் போட்டு விட்டாங்க. குழந்தைங்கலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ பூத்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். குட்டி பையன் நாங்கள் கிளம்பும் போதே காரில் தூங்கிட்டாங்க. அவனை வீட்லேயே கொஞ்சம் சாப்பிட வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் தூங்குற டைம்ங்கிறதுனால. இந்த கூட்டாஞ்சோறு ஒரு பப்ளிக் ஹை ஸ்கூலில் தாங்க நடத்தியிருந்தாங்க. நம்ம பண்ண டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கணுங்க. நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அதனால் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வாலண்டியர்ஸ்லாம். அப்புறம் இவங்களும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்கன்ட்டு நானும் தம்பியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தமிழினியும் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக கொண்டு போய் விட்டுட்டோங்க. அதுக்கப்புறமா இந்த கட்டில் இது எல்லாமே இவங்களே செஞ்சுருக்காங்கங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பானை, கரும்பு, அந்த கட்டில்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் செய்யறதுக்கே ஒரு 2 மாத உழைப்புங்க. இது எல்லாமே பாருங்கள், கரகம் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.